பிரைஸ் தி லார்ட். இந்த 118 சங்கீதத்தில் நாம் திரும்பவும் வாசிக்க வேண்டிய ஒரு பகுதி. கர்த்தரின் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானார். நீதிமான்களுடைய கூடாரத்தின் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அது சொல்லிவிட்டு அடுத்தது அவர் சொல்றாரு, கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். தேவன் உண்மையாகவே தம்முடைய கரத்தை நீட்டுகிற தேவனாக இருக்கிறார். அநேக நேரம் சங்கீதக்காரன் சொல்லுவான், நீருடைய கரத்தை நீட்டி என்னை குழியிலிருந்து தூக்கி விட்டீர். அப்ப ஆண்டவர் நம்மை கரம் நீட்டி ஆசீர்வதிக்கிற தேவன். அவருடைய வலது கரம் உயர்ந்து இருக்கிறது. அவர் வலது கரம் பராக்கிரமம் செய்கிற காரியமாக இருக்கிறபடி அவர் சொல்லுற, சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காரியத்தை சொல்றான். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம எத்தனையோ செய்கிறோம், எவ்வளோ காரியங்கள் உண்டு. ஆனாலும் ஆண்டவர் நம்ம என்ன செய்யறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தண்டிக்கிறார். ஒரு அளவுக்கு தான் தண்டிக்கிறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது இந்த சங்கீத புத்தகத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர், நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால உடைய பிரமாணங்களை நான் என்ன செய்றேன்? கற்றுக்கொள்கிறேன்னு சொல்றோம். அப்ப என்னன்னா, சில நேரங்களில் ஆண்டவர் எப்படி நம்மளை அதை ஈக்குவல் பண்ணுவார்னு சொன்னா, நமக்குள்ள சில உபத்திரவங்களை அனுப்புவார், நமக்குள்ள சில போராட்டங்களை அனுப்பி நம்மை சீர்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் பிரியமானவர்களே, அநேக நேரத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில நேரம் நம்ம பாவம் செய்யும் பொழுது கூட கர்த்தருடைய பாவத்தை என்ன செய்கிறார்? மன்னித்து நமக்கு அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு சொல்ற சங்கீதக்காரன் சொல்றான் இல்லைங்களா, இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாயினை பாவத்திலே கர்ப்பந்தரித்தல் சொல்ற ரகசியமான பாவம், துணிகரமான பாவம் எனக்குள்ளே இருந்தால் என்னை மன்னின்னு சொல்றான். அப்ப அநேக நேரங்களில ஆண்டவர் பாருங்க, நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறாராம். ஏன்னா வேதம் சொல்லுவது, தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? ஒரு பிள்ளை தவறு செய்யும் போது தகப்பன் என்ன செய்வான்? கண்டிப்பா சிட்சிப்பான், அவன் சாவடிக்க மாட்டான். அதே தேவன் தான் நம்முடைய தேவன் தகப்பனாக இருக்கிறபடினால நம்ம தண்டிக்கிறார். அதே நேரத்தில் நம்ம சாவுக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? 19ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள்ளே பிரவேசித்து கர்த்தரை. ஆமா, அநேக வாசல்கள் உண்டு, நிறைய திறந்த வாசல் உண்டு, அகலமான வாசல் உண்டு. ஆனால் பைபிளில் சொல்லப்பட்ட வாசல், இடுக்கமான வாசல் வழியை நீங்கள் உட்பிரவேசிகள் சொல்றார். ஆனால் வேதத்தில் வாசிக்கிற ஏசாயா புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எப்படியா சொல்லுகிறது? ஏசாயா 26:2 நீங்க வாசிக்கும் போது, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள் ஆண்டவர் சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்ப வாசமான வசனத்தை, சத்தியத்தை கை கொண்டு வருகிற ஆண்டவர்களே பரலோக வாசல்கள் யாருக்கு திறக்கப்படும் சொன்னா, சத்தியத்தை கை கொள்ளுகிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறவராக இருக்கிறார். இதோடு அவனுக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன், ஒருவன் அதை செய்ய மாட்டான், பூட்ட மாட்டான். யாருக்கு பூட்ட மாட்டான்னு சொன்னா, சத்தியத்தை கை கொள்ளுகிற ஜாதி, அதுதான் பரிசுத்த ஜாதின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாளும் சொல்லப்படுகிற வசனங்களை கேட்டு அதன்படி தன்னை நீதிமானாய் மாற்றிக்கொண்டு யார் நடக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் வாசல்களை திறக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்பானவர்களே, துதியோடும் புகழ்ச்சியோடும் ஒரு வாசலுக்குள்ள நீ என்ன செய்ய? பிரவேசிங்க. தேவ சமூகத்தில் வந்தாலே நம்ம உள்ள வரோம்னு சொன்னா, ஆண்டவர் நம்முடைய காரியங்களை மன்னிக்கணும்னா, ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் நம்ம மேல் பிரியமா இருக்கணும்னா, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்ம துதிப்பதற்காக தான் ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, இவர்கள் ஜனங்களாக இருக்கிறார்கள், இவன் துதியை சொல்லி வருவார்கள் பைபிள். அவ அநேக நேரங்களிலே நாம் என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கிற அந்த காரியம் நமக்குள்ள இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அப்படி துதிக்கிற பிள்ளைகள் தான் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் நீங்க என்ன செய்வாங்க? பிரவேசிப்பார் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் வரும்பொழுது
நம்ம ஒருபோதும் துதிக்காம கர்த்தரை இருக்கவே கூடாது. இல்லைங்க சொல்லுவோமா? நான் ஏன் எல்லாரும் பாடுங்கன்னு சொல்ல தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, யாரெல்லாம் கர்த்தரை துதிக்கிறார்களோ அவருக்கு முன்பாக இருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகளும் கர்த்தர் உடைக்கிறவராக இருக்கிறார். நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிற பிரசங்கத்துல, எங்கெல்லாம் துதியின் சத்தம் கேட்கப்பட்டதோ அங்கெல்லாம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. 2 புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் அவர் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யாருக்கு விரோதமா? யோசபாத்துக்கு விரோதமாய் வந்த ராஜாக்கள் ஒருவருக்கு ஒரு விட்டுண்டு மடிந்து போனான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது வரைக்கும் அமைதியாக இருந்த கர்த்தர் பாடி துதி செய்யும் போது அவர் இறங்கினார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட நிலைமையில அவரை துதித்து பாடினாங்க பைபிள். அப்போஸ்தலர்கள் 16ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது 25 நான் நினைக்கிறேன், அதை வாசிக்கும் போது அநேக அடித்து பவுலையும் சீலாவை கட்டி போட்டாங்க. ஆனா நடு இரவில 2 பேரும் என்ன செய்றாங்க? பாடல்கள் பாடி கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்தார். அப்ப துதிச்சா என்ன ஆகும்னா, எதுக்கோ மதில் நசையும் உடையும். உனக்கு குறுக்காக இருக்கிற, உன் ஆசீர்வாதத்துக்கு குறுக்காக இருக்கிற, உன்னுடைய வருமானத்துக்கு குறைவாக இருக்கிற, உன்னுடைய சரித்திலே குறைவை ஏற்படுத்துகிற எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைப்பார். 2வதாக வேதம் சொல்லுகிறது, பாடி துதி செய்யும் போது உன் கட்டுகளை அவர் அவிழ்க்கிறவராக இருக்கிறார். நமக்கு தெரியாது, சில நேரம் நம்முடைய கட்டுகள், நம்மளுக்கு பிசாசு பலவிதமான கட்டுகள் நம்ம மேல வைத்திருப்பான். மரண கட்டுகள் வைத்திருப்பான், செய்வினை கட்டுகள் வைத்திருப்பான், பெல்லிசூனிய கட்டுகள் நமக்கு இருக்கும், பொறாமை நாம் இருக்கும், எரிச்சல் நாம் இருக்கும், கண் திருஷ்டி சொல்லுவாங்க இல்லையா? அப்படி பல ஆவிகள் நமக்குள்ளே கிரியை செய்யும். நம்ம அமைதியாக இருந்துட்டேன்னு சொன்னா நம்ம சில பேர் சொல்லுவாங்க, எப்பதானும் ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப என்னால் எழுந்திருக்க முடியல, நம்ம ரொம்ப சோர்வா இருக்கிறோம். அதான் பெருமான் செய்ய பாருங்க, உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நான் நிரம்பணும் ஆண்டவர் என்று நிறைய சொல்லுவோமா? அப்ப என்ன அர்த்தம்னா, பரிசுத்த ஆவியானவரை பெற்று நாம் துதிக்கிற வழியில நமக்குள்ள சோர்வை ஏற்படுத்துகிற, நமக்குள்ள அவிசுவாசத்தை ஏற்படுத்துகிற, நமக்குள்ள பலவீனங்களை ஏற்படுத்துகிற எல்லா பொல்லாத வல்லமைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இல்லையே சொல்லுவோமா? ஏன் எனக்கு கண்பானவர்களே, துதி என்று சொல்லிட்டு ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. 2வது வசனம் சொல்றது ஒரு முக்கியமான வசனம். 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிடுச்சு. நல்லா கவனிங்க. சில நேரங்களில் கொத்தனார் வீடு கட்டிருப்பாங்க, கட்டும்போது சில கல் ஒன்று வரும் குறுக்கா, அந்த கல்லை தூக்கினா செய்யுங்க, தூக்கி போட்டுருவாங்க. நம்ம மாநில சொல்லுவோம், ஸ்நாக்கர் சொல்லுவது சிட்டாங்கல்ல என்னமோ ஒரு கல் ரொம்ப வெந்து போயிருக்கும், சகப்பா இருக்கும். அந்த கல்லை என்ன செய்வாங்க? எதுக்கு வைக்க யூஸ் பண்ணுவேன், தூக்கி போட்டுருவாங்க. அதுபோல இயேசு கிறிஸ்து இந்த யூதர்களை ரட்சிக்க வரும்போது அவரோட என்ன சொன்னாங்களா, இவராவது நம்ம என்ன செய்ய ரட்சிக்க போராட சொல்லி அவரை அவமானப்படுத்தினார்கள், அவரை நிந்தனைக்கு உட்படுத்தினார்கள். அவருக்கு கர்த்தருடைய ஸ்தோத்திரம், அவருக்கு விரோதமாக அதிகமாக எழுப்பினவர்கள் யூதர்கள் தான். ஆனா வேதம் சொல்லுகிறது, வீடு கட்டல் ஆகாதென்று தள்ளின மூளைக்கு தலைக்கல் ரொம்ப முக்கியம். இந்த மூலக்கல் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கல்லு மேல் தான் ஒரு பெரிய மாளிகையை எழும்பும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ அது போல கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளை தேவன் என்ன செய்யறாரா, உன்னை யார் பார்த்தாலும் சார் என்ன சொல்லுவாங்க, அசால்ட்டா நினைப்பாங்க, இது ஒன்றுக்கும் ஆகாது, வேலைக்கு ஆகாது, இது வேஸ்ட்டு, அப்படி ஓரம் கட்டுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? உங்களை தான் கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்ற போறாரு. கம்மியா சொல்றீங்க. ஆமே நல்ல சொன்னா அவனை மாற்றுவார் ஆண்டவர். நீ இல்லாம எந்த காரியம் நடக்காது. நீ ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும், நீ ஜெபித்தா அதிசயம் நடக்கும், நீ பாடல் பாடினா பிசாசுகள் ஓடும். ஏன்னா ஆண்டவர் பாருங்க, யாரெல்லாம் அப்படி அவமதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை திரும்பவும் பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அந்த வேதம் சொல்றது 2 காரியங்களை எடுத்துக்கலாம். ஒன்று, வீடு கட்ட ஆகாது தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் போது வேதம் சொல்லுகிறது 2-3 காரியத்தை நான் சொல்றேன்.
அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4-12 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது ரொம்ப அழகா சொல்றாரு பேதுரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பேதுரு அழகா சொல்றாரு. 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது நல்ல கவனிங்க எனக்கு அன்பானவர்களே. மனுஷரால் தள்ளப்பட்டதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதாயிருக்கிற விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய, நல்லா கவனிங்க, ஆண்டவர் குறிச்சு 3 காரியம் இருக்குது. அந்த வசனம் திருமாசமா, மனுஷரால் தள்ளப்பட்டவர் ஆண்டவர், புறக்கணிக்கப்பட்டவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அதான் ஏசாயா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அவர் புறக்கணிக்கப்பட்டவரும் பாடு நிறைந்தவருமாய் இருந்தார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. தழுவல் என்ன செய்யறோம்? குணமாக சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப முதலாவது ஒரு புறக்கணிக்கப்பட்டார், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா. யார் என்னுடைய காரியமாய் போவான்னு சொல்லும்போது நான் போகிறேன்னு சொல்லி இறங்கி வந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், விலையேற பெற்றவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த உலகத்துல விலையேற பெற்ற ஒரு காரியம் இருக்குன்னு சொன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் விலையேற பெற்றவர். அவ விலையேற பெற்றதுமா இருக்கிற ஜீவனுள்ள கல். கல்லு கல்லு கூட ஜீவன் இருக்குது இல்ல? கல்லு கூட சொல்றல, கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய ஜீவனுள்ள கல்லாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆமென் மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் செலுத்தும்படிக்கு ஆமென் கட்டப்பட்டு வருகிறீங்க. நல்லா கவனிங்க கண்பானவர்களே. இந்த வசனத்தை நீங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்க வீட்டில் சென்று வாசிங்க. நம்ம எப்படி கட்டப்பட்டு வருமா? பரிசுத்தமான ஒரு மாளிகையாய் கட்டப்பட்டு வருகிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், சுவிசேஷகர்கள் என்று சொல்லி ஆண்டவர் எப்படி கட்டினாரோ அந்த ஊழியத்தை வைத்தார். அதே போல நம்ம ஆவிக்குரிய மாளிகையாய் பரிசுத்த கல்லாக வைத்து நம்மை கட்டி கொண்டு வருகிறார். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாகிய மூளைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதின் மேல் விசுவாசமாய் இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த கல் எங்க இருக்குது? இப்போ சீயோனில் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? யார் அவர் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வெட்கப்படுவதில்லை. நீங்க இயேசு அப்படியா அவர் அடிக்கப்பட்டவர், நான் காரணம் சொன்னேன்ல, ஒருத்தர் சொன்னார் இயேசு கிறிஸ்து மை பாஸ் நீங்க போட்டு வச்சுக்கிறீங்களே, அப்ப அவர் கடவுள் இல்லையா? ஆனா வேதம் சொல்றது அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அவர் எல்லாம் அவருக்கு தெரியும். உன்னுடைய வேதனை அவருக்கு தெரியும், உன் போராட்டம் அவருக்கு தெரியும். அதனால தான் மனு உருக்கொண்டு தேவகுமாரனா இந்த உலகத்துல அவர் வந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? உங்க நண்பன் கிட்ட சொல்றதை விட அவர்கிட்ட சொன்னா உடனே உன் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். ஆமென் சொல்ற மாதிரி தான் பதில் கிடைக்கும். வாசிங்க வீட்டுல சின்ன வசனம் வாசிங்க. வாசிக்க தொடர்ந்து. அதின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவது வேதம் சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் போறாங்க. சில பேர் கீழ்ப்படிய மாட்டாங்க. விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றவராய் இருக்கிறார். யார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு விலையேற பெற்றவராய் இருக்கிறார், விலை மதிக்க முடியாதவராய் இருக்கிறார். கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கும் அதை கட்டுகிறவர்களாய் இந்த கல் இடறுதற்கு ஏதுவான கல்லும் விழுவதற்கு ஏதுவான கண்மலைமை. யார் அதை விசுவாசிக்கலையோ அவங்க இடறி போவான்னு பைபிள். ஏன் சும்மா வாலிபர்கள் இடறி போவார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் மேல நம்பிக்கை வச்சு அவரை விசுவாசிச்சனா
உன்னை ஜீவனுள்ள மாளிகையா கர்த்தர் கட்டுவாரு. அவருக்கு பயப்படாம இயேசுலாம் ஒண்ணும் கிடையாதுங்க, அவர்லாம் நம்மள என்ன பண்ண போறாரு, நாம ஒரு பக்கம் போலாங்க, அவர் என்னங்க அப்படி இப்படி சொல்லி நீங்க நெருங்கி கிறிஸ்துவ நீங்க அப்படிதான் அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இடறி போவார்கள் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக எனக்கு கண்பானவர்களே, உன்னை என்னையும் ஆண்டவர் பரலோகத்திற்கு முன்குறிச்சிருக்கிறார். அதனால இந்த பாடுகள், இந்த வேதனைகள், இந்த போராட்டங்கள் எல்லாவற்றையும் நம்ம சுமந்து கொள்கிறோம். எல்லாவற்றையும் வெறுத்து எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியாய் இராது. நம்ம பாருங்க, எவ்வளோ இந்த உலகத்தில் நம்ம மயக்குகிற காரியங்கள் வந்தாலும் கூட அதெல்லாம் வெறுத்து ஒதுக்கி விட்டு கிறிஸ்துவின் பாதையில் ஏன் போறோம்னு சொன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நமக்கு நம்பிக்கை கொடுத்தவர் விலையேற பெற்றவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி சொல்லிட்டு பேதுரு சொல்ற அடுத்த வசனம் வாசிங்க. நம்மளை எப்படி ஆண்டவர் மாத்திருக்கிறாரா? வாசிங்க. திருவசனத்திற்கு கீழ்ப்படியாக இருந்து யாருக்கு இடர்கள் வரும் தெரியுங்க? யார் பின்மாற்றத்துல போகணும் தெரியுமா? இந்த திருவசனத்திற்கு யார் கீழ்ப்படியாம இருக்கிறார்களோ அவங்க தான் இடறி போவாங்கன்னு சொல்லி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. இல்லைங்க சொல்லுவோமா? இயேசுவை சிறு வயதிலே ஏற்றுக்கொண்டு கடைசி வரைக்கும் அவருக்கென்று பரிசுத்தமாய் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் உண்டு. சில பேர் பாதியில இடறி போனது உண்டு. ஏன் தெரியுமா? திருவசனத்திற்கு கீழ்ப்படியாமல் போகிறவர்கள் இடறி போவான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனம், இருக்கிறார்கள் நீங்களோ, நல்லா கவனிங்க, 3 காரியத்தை ஆண்டவர் சொல்றார். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று, ஒரு காலத்துல அந்தகாரத்துல இருந்தோம். அந்தகாரம் என்ன? அந்தகாரம் சொன்ன இருளில் இருந்தோம். இருளில நரகத்துல வாழ்ந்து நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நல்ல கவனிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமா கர்த்தர் நம்மளை மாத்திருக்கிறாங்க. அன்னைக்கு சொல்லுவோமா? பாருங்க, ஒரு கல்லுல எவ்வளவு விஷயம் இருக்கு. சாதாரண ஒரு கல்லு நம்ம நினைக்கிறோம், அவர் ஜீவனுள்ள கல்லா இருந்து யார் அவர் விசுவாசிக்கிறவர்களோ அவர்களை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். யார் அவங்க விசுவாசியாம போறாங்களோ அவங்களே இடறி போவாங்கன்னு சொல்லி பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னு சொன்ன கண்பானவர்களே, இதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 28 வசனம் எப்படியா சொல்லுகிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 28:16 வாசிங்க. ஏசாயா 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தேவன் சொல்றார், இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ள மூளைக்கல்லாய் இருக்கிறது. அதை விசுவாசிக்க செய்ய மாட்டான். பதறனா என்னது? சில பேர் சின்ன காரணம் பதறுவாங்க, ஏதாச்சும் தெரியல பதறுவாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் பதறான். இல்லையா? என்ன பண்ண மாட்டான்? பதற மாட்டான். என்ன வந்தாலும் சரி, இயேசு என்னோட கூட இருக்கிறான். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நம்மோடு இருந்துட்டாருன்னா அதை விட பெரிய காரியம் ஒன்றும் இல்லை. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதை கர்த்தர் உண்டு பண்ணினால் இதுல கதை கூர்ந்து. ஆமா, இதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வருமா? 2024ஆம் ஆண்டு என்ன தேதிக்கு? 14ஆம் தேதி திரும்ப வருமா? வர. இது கர்த்தர் உண்டு பண்ணினா அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை தெரிந்து கொள்ளும்படியாக, அவர் சமூகத்தில் வரும்படியாக நமக்கு நேரம் இருக்குது. நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. சில பேர் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, மாலை கூட்டத்தை அசட்டை பண்ணுவாங்க. மாலையில் போய் என்ன பண்ண போகிறோம்? நம்ம பாட்டை பாட போகிறோம், கொஞ்சம் ஆராதனை, பாஸ்டர் ஏதாவது பேசுவார். இல்லை, கர்த்தரோடு பேசி கொண்டிருக்கிறார். நீ தேவனுக்கு நேரத்தை ஒதுக்கினார். உன்னை விசாரிப்பதற்கு அவர் நேரத்தை ஒதுக்குகிற தேவனாக இருக்கிறார். அப்போ கனி கூர்ந்து மகிழ கடவுவோம் என்று சொல்லிவிட்டு இன்னொரு காரியம் இருக்குது. 27 சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம பிரகாசிக்கிற தேவன் தான். அவர் மாத்திரம் பிரகாசம் உள்ள தேவன் அல்ல, நம்மையும் பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். யார் பிரகாசிக்க முடியும்? கர்த்தரை துதிக்கிற தேவ பிள்ளைகள் பிரகாசிக்க செய்வார். சபையில 100 பேர் இருக்கான்னு வச்சுங்களேன், யாராவது ஒரு 2-3 பேர் தானே செய்யறாங்க, வர்ஷிப் பண்ணுவாங்க. அதுதானே
யாராவது 2-3 பேர் நல்லா பாடுவாங்க, யாராவது 2-3 பேர் விட்டா பிரசங்கம் பண்ணுவாங்க. எனக்கு உங்களுக்கு தெரியாம நான் பிரசங்கம் பண்ணல, என்னோட பிரசங்கம் பண்ணாலும் நீங்க இருப்பீங்க, போ நல்ல வசனம் தெரிஞ்சு கூட இருப்பீங்க. ஆனா ஆண்டவர் ஒரு மனுஷனை தொட்டா அவனுடைய வாழ்க்கையிலே பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறான். அவன் வாழ்க்கை பிரகாசிக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? உதிக்கிற ஒரு இடத்துல ராஜாக்கள் என்ன செய்வாங்க? புறப்பட்டு வருவாங்க. இப்பெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? நிறைய பாடகர் இருக்கிறாங்க, நிறைய வர்ஷிப் பண்றவங்க இருக்கிறாங்க, நிறைய மெசேஜ் கொடுக்குற ஆளுங்கள் இருக்கிறாங்க. அவங்க சபையெல்லாம் திரளான ஜனங்கள் கூடி இருக்கிறாங்க. ஏன்னா கர்த்தர் அவங்களை பிரகாசிப்பிக்க பண்ணியிருக்கிறார். அவங்க மூலமா கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த தேவன் மாலை வேளையில நம்ம மத்தியில் அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அதான் சங்கீதக்காரர் சொல்றான், நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். நீர் என் தேவனாக இருக்கிறபடியா தான் நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே, என்னுடைய தேவனாக இருக்கிறேன். நம்ம தைரியமா சொல்லணும், யாருடைய தேவன்? தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உண்மை நினைச்சேன், தேடுகிறேன். அதனால இந்த வாலிப நாட்களில் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு நேரங்கள் போதாது. நிறைய வேலை இருக்குது. செல்போனில் மற்ற காரியத்தில் என்னென்னமோ பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் நேரத்தை ஒதுக்கி வேதத்தை வாசித்து கர்த்தரை துதித்து ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்மை பிரகாசிக்கிற தேவனாக இருக்கிறார். எங்கோ ஒரு மூலையில் பிறந்தவங்கெல்லாம் இன்னைக்கு பெரிய ஆளாக மாறி இருக்கிறாங்க. அப்போ தேவனுக்குள்ள இருக்கிற நாம் எங்கோ ஒரு இடத்துல பிறந்திருக்கலாம், படிப்பறிவு கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரோட பிள்ளைகளா கர்த்தர் நம்ம நல்ல காலையில் எழுந்து ஆண்டவரோட சமூகத்தில் கர்த்தரை நோக்கி புகழ்ந்து துதித்து அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணும்பொழுது கர்த்தர் நம்மை விலையேற பெற்ற கல்லாய் நம்மை மாற்றுவார். தலைக்கு மூளைக்கல்லாய் நம்மை மாற்றுவார். அநேக நம்ம உதாசீனப்பட்டவர்களாக இருந்தாலும் கர்த்தர் எடுத்து வல்லமையாய் நம்மை பயன்படுத்த போகிறார். அப்படியே சொல்லுவோமா? ஆண்டவர் தந்த வசனங்களுக்காக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.